மெரிசா சாரா எத்தனை தடவை காரியத்துக்குனால உனக்கு புத்தியே வராதடா. பிகாஸ் உன் எச்சி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நியாயமா நீ என்ன திட்டக்கூடாது. இந்த எலும்பு கொண்டுக்காரன் தான் உன்னை பயமுறுத்தினா. அதிர்ச்சியில என் ஹார்ட் நின்னு இருக்கணும். அப்ப உனக்கு தெரியும். பயந்துட்டே என்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரையும் பயமுறுத்தாத. ப்ரொஃபசர் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இதுல எழுதியிருக்கிறத பாருங்களேன். கிரகங்கள் மொத்தமும் ஒரே நேர்கோட்டுல வரும்போது பலி கொடுத்தா நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் போட்டிருக்கு. வெரி குட் மேட்ரு. சரி, புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. இங்க எழுதியிருக்கிற விஷயமும் புக்ல போட்டிருக்கிற விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. புதையல மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா உனக்கு கண்டிப்பா இதுல பாதி ஷேர் உண்டு. எவ்வளவு கிடைச்சாலும் அவ்வளோத்தையும் நீயே வச்சுக்க. எனக்கு எதுவும் வேண்டாம். நீ கடைசி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்க போற. கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவீங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் வா, கால்ல அடிக்கிறேன். இங்க இங்க ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. ஆசைப்பட்ட மட்டும் இந்த கோவிலுக்குள்ள புதையல் புதைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீ அதை நம்புவியா? நம்பிட்டாலும் ரொம்ப விரக்தியா பேசுற. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அதிர்ஷ்ட கதவு திறக்கிறது கூட தெரியாத குருடனா இருக்கியே. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த புதையல் இருக்கிற இடத்த எனக்கு காட்டுவீங்களா? நிச்சயமா. சரி வாங்க, இப்பவே போலாம். எதுக்கு நேரத்தை வீணாக்கணும்? இந்த செவுத்துல இருக்கிற சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமா இருக்குல்ல. இந்த நேரத்துல இதெல்லாம் உன்னோட பார்வைக்கு சிலையாத்தான் தெரியும். நேரம் ஆக ஆக நீயே தெரிஞ்சுக்குவ. ஏ கூட வா.